முக்கிய செய்தி. பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் போட்டியிடுவதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாஜக மாநில தலைவர் பதவி போட்டியிடுவதில் பாஜக எம்எல்ஏ நைனா நாகேந்திரன் போட்டியிடுவதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாஜக மாநில தலைவர் அடுத்த தலைவர் யார் என்று கேள்வி எழுந்த நிலையில் பாஜக எம்எல்ஏக்கள் நைனா நாகேந்திரன், வானதி ஸ்ரீனிவாசன் போட்டியிட விருப்பம் தெரிவித்த நிலையில் பாஜக மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதில் பாஜக எம்எல்ஏ நைனா நாகேந்திரனுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரீஷ் இணைப்பில் உள்ளார். ஹரீஷ், பாஜக மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதில் பாஜக எம்எல்ஏ நைனா நாகேந்திரனுக்கு சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, புதிதாக யார் பாஜக மாநில தலைவர் என்ற பேர் அடிப்படையில் நயினார் நாகேந்திரன் பேர் முதன்மையில் இருந்தது சற்று ஒரு வாரத்துக்கு முன்பாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று வந்த அந்த மாநில தலைவருக்கான அறிக்கையில் வந்த பட்டியலில் அவர் 10 வருடம் பயணித்திருந்தால், அதாவது பாஜகவில் 10 வருடம் பயணித்திருந்தால் அந்த மாநில தலைவருக்கான தகுதி என்று ஒரு அறிக்கையை படித்திருந்தோம். அதனை கூறி அவர் 8 வருடம் காலம்தான் கடந்திருக்கிறார் பாஜகவில் நயினார் நாகேந்திரன். அதனால் அவருக்கு பதவி வருமா என்ற ஒரு கேள்விக்குறியாக மக்கள் மத்தியில் இருக்கிறது. மேலும் அந்த பதவியில் அந்த பட்டியலில் இருந்த அடுத்தடுத்தபடியாக இருக்கும் நபர்களுக்கு பதவி போகலாம் என்று ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பதவியில் அடுத்ததாக தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் ஆளுநர் பதவியை விலக்கிவிட்டு கட்சி பணிக்காக சென்று செய்திருக்கார். அதனால் அவருக்கு கொடுக்கலாம் என ஒரு அடிப்படையில் இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். மேலும் வானதி ஸ்ரீனிவாசனும் வரலாம். ஏன்னா அவர்கள் தேசியத்தில் வெறும் நெருக்கமாக இருக்கிறார்கள். மேலிடத்திலும், அதாவது அமித்ஷாவுடன் நல்ல நெருக்கத்தில் இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறார்கள். மேலும் அந்த பட்டியல் வேறு யாருக்கும் வருவோம் என்று குறிப்பாக இருக்கிறது. ஆனால் அதிலும் இந்த மாநில தலைவர் பதவிக்கு நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு சிக்கலாக தான் இருக்கப்படுகிறது என கருதப்படுகிறது. கிருஷ்ணவேணி, முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஹரீஷ். பாஜக மாநில தலைவர் போட்டிக்கு பாஜக அடிப்படை உறுப்பினராக 10 ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்று தெரிவித்த நிலையில் பாஜக மாநில தலைவர் போட்டியில் நயினா நாகேந்திரன் போட்டியிடுவதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாஜக எம்எல்ஏ நயினா நாகேந்திரன் பாஜகவில் சேர்ந்து 8 ஆண்டுகள் மட்டுமே ஆவதால் போட்டியிடுவதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் அடிப்படை உறுப்பினராக இருந்தால் மட்டுமே பாஜக மாநில தலைவருக்கு போட்டியிட முடியும் என்று தெரிவித்த நிலையில் பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் பாஜகவில் சேர்ந்து 8 ஆண்டுகள் தான் ஆகிறது என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. பாஜக மாநில தலைவர் போட்டியில் நயினா நாகேந்திரன் போட்டியிடுவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. விருப்ப மனுவை பெற 10 ஆண்டுகள் பாஜகவில் பணியாற்றியிருக்க வேண்டும் என்று பாஜக அறிவிப்பால் நயினா நாகேந்திரனுக்கு இந்த போட்டியில் போட்டியிடுவதற்கு சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நயினா நாகேந்திரன் பாஜகவில் சேர்ந்து 8 ஆண்டுகள் மட்டுமே நிறைவடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் போட்டியில் அவர் போட்டியிடுவதற்கு சிக்கல் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. பாஜக மாநில தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக 6 வருடங்களுக்கு முன்பாக தான் அண்ணாமலை பாஜகவில் இணைந்தார் எனவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. பாஜக எம்எல்ஏ நயினா நாகேந்திரன் பாஜகவில் சேர்ந்து 8 ஆண்டுகள் மட்டுமே ஆவதால் அவர் போட்டியிடுவதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பாஜகவில் அடிப்படை உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று அறிவித்த நிலையில் நயினா நாகேந்திரன் பாஜகவில் சேர்ந்து 8 வருடங்களே ஆவதால் தலைவராக வாய்ப்பு இல்லை எனவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. பாஜகவின் மாநில தலைவர் போட்டியில் விருப்ப மனுவை பெற 10 ஆண்டுகள் பாஜகவில் பணியாற்றியிருக்க வேண்டும் என பாஜக அறிவிப்பால் பாஜக எம்எல்ஏ நயினா நாகேந்திரனுக்கு போட்டியிடுவதில் சிக்கல் ஏற்பட்டு இருக்கிறது.